Hello friends, welcome back to Lashmi's Illam. இன்னைக்கு நம்ம வீடியோல ட்ரெண்டிங்ல இருக்க ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, பலாப்பழம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் பலாப்பழம் எடுத்துர்க்கேன். இதுல இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஸ்வீட்டான பலாப்பழமா எடுத்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த அளவில் தான் நான் மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே எடுக்க போகிறேன். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கப்பு அளவுலேயே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கேன். அதுக்காக ஒரு கப்பில் நல்லா ஐஸ் க்யூப்லாம் போட்டு கூலிங்கான வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சூப்பராக பீட் பண்ணலாம். நல்லா க்ரீமியாக வரும். பீட்டர் இருந்தால் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் நல்லா அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வரும். இந்த மாதிரி வந்துட்டோன்னா நம்ம பீட்டர் வந்து எடுத்துடலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் வந்து தேவையான கண்டென்ஸ் மில்க் எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 250 ml கண்டென்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பலாப்பழம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைன்னா கூடவே கலர் எதுனா சேர்த்துக்கோங்க. எல்லோ கலர் இருந்தால் எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் ஆட் பண்ணலாலும் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மிக்சிங்க்கு வந்து நம்ம காஞ்ச திராட்சை எடுத்துக்கோங்க, பிஸ்தா எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பலாப்பழம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 hours வச்சுருக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக 8 hours ரெடி ஆகிடுச்சு. ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கவர் பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் வந்து ரவுண்டாக வரணும்னா ஹாட் வாட்டரில் வந்து ஒரு கரண்டியை போட்டுட்டு அந்த கரண்டியை எடுத்து இதை மாதிரி எடுங்க. சூப்பராக இது மாதிரி வரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.